என்னடா நடக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஏதாவது நடக்கிற காரியமாக பேசு. ராஜனோட கையை வீசி நல்லா நடக்கணும். அப்படி தான் உடல் இயக்கத்துக்கு. நடைப்பயிற்சி மேற்கொள்கிறவங்க 5 விஷயங்களை பின்பற்றணும். மெதுவாக ஆரம்பித்து வேகமாக போய் மெதுவாக முடிக்கணும். அதுதான் இதயத்துக்கு. பூங்காற்று நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என்னுடைய பள்ளிக்கால நண்பர்களோடையும் என்னுடைய கல்லூரி கால நண்பர்களோடையும் இன்னமும் நான் நட்பை பராமரிக்கிறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். அவங்களெல்லாம் நான் சந்திக்கிற போதெல்லாம் வாடா போடா தானே இப்போல்லாம், என்னடா நடக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஏதாவது நடக்கிற காரியமாக பேசு அப்படின்றாங்க. என்ன ஏன்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. சோம்பல்தனம் முக்கியமான காரணமாக இருக்குது. இயக்கமற்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை, அதாவது இந்த வயசில். அப்புறம் 2வது பார்த்திங்கன்னா, அந்த நடப்பதனுடைய பயன்களை அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அது இது ஒரு பெரிய விஷயமா, அதான் நம்ம ஓடி ஆடுறோம், எல்லாம் வீட்டுக்குள்ளே நடமாடுறோம், அங்கேயும் எங்கேயும் போகிறோம், இதுக்கு மேலே என்ன நடை என்ன தனியாக வேண்டி கிடக்குது. வேறு சிலருக்கு உடல் வலிகள் இருக்குது. பாத வலி இருக்குது, கெண்டைக்கால் வலி இருக்குது, முழங்கால் வலி இருக்குது, அந்த மாதிரி இதை வலிகளை சொல்கிறாங்க. வேறு சிலர் நடக்க முடியாத ஒரு தள்ளாமையை சந்திக்கிறாங்க. வேறு சில காரணங்களும் இருக்கலாம். எங்களுடைய மருத்துவர்கிட்ட நான் அந்த மாதிரி சொன்னேன், நான் பேட்மிண்டன் விளையாடுறேன், யோகாசனம் பண்ணுறேன், நடக்கத்தான் வேணுமா அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்த மாதிரி கேட்டேன். அவர் சொல்லிட்டார், நீங்கள் பேட்மிண்டனில் ஒரு கேமை குறைங்க, யோகாசனம் பண்ணுறபடி பண்ணுங்கள். அந்த ஒரு கேம் இருக்கு இல்லையா, அது ஒரு 15 நிமிஷமா, அதை ஒதுக்குங்க. விளையாட போகிறதுக்கு முன்னாடியோ விளையாடி முடித்த பிறகோ நடைப்பயிற்சி கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா உடலுடைய எல்லா இயக்கங்களுக்கும் அது எந்த அளவுக்கு உதவியாக இருக்குங்கிறத அவர் ரொம்ப அழகாக வலியுறுத்தி சொன்னார். என்னுடைய மனைவி சமயங்களில் கேட்பா, வாங்க நம்ம 2 பேரும் ஒன்றா நடக்கலாம் அப்படின்னு கேட்பா. நான் அதை ரொம்ப இதமாக மறுத்துருவேன். ஏன்னா அவங்களுடைய நடை வேகம் வேறு, நம்முடைய நடை வேகம் வேறு. அப்புறம் ஒன்றா நடக்கிறவங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதனால் நான் மறுத்துருவேன். நான் சொல்வேன், உன்னோட வாழ்க்கையில் இணைஞ்சு வேணா நடக்கிறேன், நீ சொல்கிறத வேணா கேட்டு நடக்கிறேன், ஆனால் உன்னோடலாம் சேர்ந்து நடக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நான் வாக் லைக் அ கிங் தாங்க வாக்கிங். நிறைய பேர் அதை உணர்ந்துறதில்ல. ராஜனோட மற்றவங்களாம் பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க, ராஜனோட கையை வீசி நல்லா நடக்கணும். அப்படி தான் உடல் இயக்கத்துக்கு முழுமையாக வேலை கொடுக்க முடியும். நடைப்பயிற்சி மேற்கொள்கிறவங்க 5 விஷயங்களை பின்பற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு அனுபவ நடைப்பயிற்சியாளர் நான். 1வது களம், பூங்காவாக இருக்கணும், போக்குவரத்தற்ற இடமா இருக்கணும், மொட்டை மாடியாக இருக்கலாம், அல்லது நம்ம வாழ்விடத்தை சுற்றி இருக்கிற ஒரு இடமா இருக்கலாம். 2வது திசை, நடக்கும்பொழுது நீங்கள் போக்குவரத்தை எதிர்நோக்கி, நீங்கள் சாலையில் தான் நடக்க நேருன்னு வச்சுங்களேன், நீங்கள் போக்குவரத்தை எதிர்கொண்டு நீங்கள் நடக்கணும். இதுக்கு நான் சொல்கிற காரணம் வலுவான காரணம். ஒரு வண்டி தாறுமாறாக ஓடி வருகிறது பின்னாடி, அது அவர் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது வண்டி பஞ்சர் ஆகிடலாம், அல்லது கவனக்குறைவாக இருக்கலாம், தாறுமாறாக லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களால வண்டி பிளாட்ஃபாரத்துக்கே வந்துடும், இல்லைன்னா மண் சாலைக்கே வந்துடும். நீங்கள் இதை பார்க்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னால் நடக்குது. ஆனால் நீங்கள் போக்குவரத்தை பார்த்து நீங்கள் நடந்தீங்கன்னா, அதான் இந்த பக்கம், அது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அதை நடந்தீங்கன்னா இந்த தாறுமாறாக வண்டியை நீங்கள் தவிர்த்துடலாம். நிறைய விபத்துகள், அப்பாவிகள் அடிபட்டு சாகிறத பார்க்குற போது நம்ம தான் கவனமாக இருக்கணும்னு தோணுது. உடை, அளவான உடை தான் அணியணும். நிறைய பேர் வேஷ்டி கட்டி நடக்கிறாங்க. என்ன அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல. முழு பேண்ட்டு போட்டு நடக்கிறாங்கன்னோ. நீங்கள் அளவான உடைகளை, கண்ணியமான உடைகளை அணிஞ்சு தான் நடக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பெண்களை பொறுத்தளவில் சல்வார் அணிந்து நடப்பது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவங்க வேணால் பேண்ட் போட்டு நடக்கட்டும். இந்த உடையை பின்பற்றினா பெண்களுக்கு அது ரொம்ப உகந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக காலணி, ரப்பர் செருப்பு போட்டு நடக்கிறாங்க, கனமான தோல் செருப்பு போட்டு நடக்கிறாங்க. அதெல்லாம் முறையான நடையே கிடையாது. நல்ல ஷூ, அடி ஷூ கொண்ட நல்ல பருமன் கொண்டதை போட்டு நடந்தால்
அத்தனை அதிர்ச்சிகளும் அது தாங்கிக்கும், முழங்கால் காப்பாற்றப்படும். எனவே காலணி அணிவது வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது பல பேர் வந்து செல்பேசி பேசிக்கிட்டு வந்து நடக்கக்கூடாது, வானொலி கேட்டுக்கிட்டு நடக்கக்கூடாது, ஹெட்ஃபோன் போட்டு நடக்கக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் விதியே கிடையாது. குறிப்பாக செல்ஃபோன் கையில் வச்சுக்கோங்க. எந்த நேரம் என்ன நல்ல செய்தி வருமோ, என்ன மாதிரியான செய்தி வருமோ தெரியாது. நீங்கள் அவசரமாக யாரால் வேண்டப்படலாம், விரும்பப்படலாம். அந்த நேரத்தில் செல்ஃபோன் வச்சுக்கிற தவறே இல்லை. அதெல்லாம் யார் என்ன விதி சொன்னாலும் கேட்காதீங்க. நான் செல்ஃபோன் இல்லாமல் நான் நடக்கிறதே கிடையாது. 5வதாக, மெதுவாக ஆரம்பித்து வேகமாக போய் மெதுவாக முடிக்கணும். அதுதான் இதயத்துக்கு இதம் தருகிற விஷயம். டபால்னு வேகம் தூக்குறது, ரொம்ப ஆரம்பரம் நடக்கிறதெல்லாம் பயனில்லை. இந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றி நடந்தால் அதுதான் நடைப்பயிற்சியினுடைய உண்மையான பலன்களை நம்ம வந்து அடைய முடியும். கொஞ்சம் நடங்க பாஸ். அப்படி நடந்தீங்கன்னா இனிமேல் இதுதான் வசந்த காலம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.